Hello foodies, வணக்கம் and welcome to Teens Cooking World. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான brinjal fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மசாலாஸ் எதுவுமே சேர்க்காம ராவா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ண வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா brinjal வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது கத்திரிக்காயை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே மேல் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை நீட்டமாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாதான் இந்த இது செய்கிறதுக்கு அப்படியே நம்ம எடுத்து சாப்பிடும்போது அப்படியே தொண்டையில் அப்படியே இறங்கும், அப்படியே வெண்ணெய் மாதிரி வழியும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பிரிஞ்சாலையும் எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணதும் தண்ணியில் போட்டுட்டேன், பிகாஸ் வந்து கருத்துருங்கிறதுக்காக. இப்போ வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்க்குறேன். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். வெடிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா கையளவு கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கருவேப்பிலையும் கடுகையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் ஆயில். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 கையளவு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், அதுதான் காரத்துக்கு, வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ நான் உப்பு சேர்த்துருந்தேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு. இது வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய்க்கும் சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது 1 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலே வணக்கிக்கிறோம். கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கலர் மாறினதுக்கப்புறம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து உள்ளர சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கத்திரிக்காய்க்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துருக்கறனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இன்கேஸ் நீங்கள் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ அந்த மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம்ல, இது கூடயே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ மஞ்சள் தூள் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சு வணக்கிட்டே இருக்கணும். சிம்மிலே அந்த எண்ணெயிலேயே வணக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பட் ஆனால் கொஞ்சம் அங்கங்கே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்குது. அதாவது இதெல்லாம் முக்கால் வெக்காடில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு 10% வெந்துருச்சுன்னா குக் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி, நம்ம ஒரே ஒரு கையளவு தக்காளி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதாவது அரை தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கனாலே அதையே நீங்கள் டேரெக்டாக சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். தக்காளி வந்து நல்லா மேஷியாக குக் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடும். அண்ட் சூப்பராகவும் இருக்கும். மசாலாஸ் எதுவுமே போடாமல் வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தாளிச்ச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காய் சாப்பிடல, பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.